வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 8 திக்கும் என்ற செய்திகளுக்காக அமலா ராஜேந்திரன். பெரியார் சிலை அகற்றப்படும் என்ற பாஜக தேசிய செயலாளர் H. ராஜாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகள் மற்றும் மாணவர்கள் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். H. ராஜாவை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர். திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது போல் தமிழகத்திலும் பெரியார் சிலை அகற்றப்படும் என்று பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் இருந்து அந்த பதிவை நீக்கினார். ஆனால் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பெரியார் சிலையை பாஜக நிர்வாகிகள் இருவர் சேதப்படுத்தியதால் தமிழகம் போராட்ட களமாக மாறியது. சென்னை அண்ணா சாலை சிம்சனில் திரண்ட அரசியல் கட்சியினர் H. ராஜாவின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தினர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அனைவரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, பெண்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்தனர். முன்னதாக H. ராஜா கொடும்பாவியை எரித்து அவருக்கு எதிராக போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர். போராட்டத்தில் பெண்கள் தங்களது குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். சைதாப்பேட்டையில் திமுக எம்எல்ஏ மா. சுப்பிரமணியன் தலைமையில் H. ராஜாவுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சென்னை திருவல்லிக்கேணி மற்றும் மயிலாப்பூர் பகுதிகளில் 15 பேரின் பூநூலை அறுத்ததாக திராவிடர் விடுதலை கழகத்தினர் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் பூநூலை அறுத்துவிட்டு தப்பி ஓடியதாக காவல்துறையிடம் முறையிடப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த ராவணன், உமாபதி, ராஜேஷ், பிரபாகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மேலமடையில் உள்ள பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற திராவிடர் விடுதலை கழகம் மற்றும் புரட்சிகர மாணவர் முன்னணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் தடுப்புகளை தாண்டி அலுவலகத்தில் செல்ல முயன்றதால் பதற்றம் நிலவியது. இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது H. ராஜாவின் உருவப்படத்தை பாடை கட்டி ஊர்வலமாக கொண்டு சென்று தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த போராட்டத்தில் திமுக உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்று முழக்கமிட்டனர். கோவை காந்திபுரம் VKK மேனன் சாலையில் உள்ள மாவட்ட பாஜக தலைமை அலுவலகம் மீது அதிகாலை சுமார் 3:30 மணிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இருப்பினும் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை. சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் பெட்ரோல் குண்டு வீசிய பாலு, ஜீவானந்தம், கௌதம் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் மவானா பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலையை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தலித் அமைப்பினர் சிலையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய கோரி வலியுறுத்தினர். பிறகு புதிய சிலை அமைக்கப்படும் என்று மீரட் நிர்வாகம் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கொல்கத்தாவில் உள்ள பாரதிய ஜனசங்க நிறுவனரும் பாஜக முன்னோடிகளில் ஒருவருமான சியாம் பிரசாத் முகர்ஜியின் சிலையை இடதுசாரி மாணவர் அமைப்பினர் சேதப்படுத்தினர். இது தொடர்பாக அந்த அமைப்பை சேர்ந்த 6 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரியார் சிலையை உடைப்போம் என்ற கருத்தை பதிவிட்ட H. ராஜாவுக்கு தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கருத்து பதிவிட்டதற்கு வருத்தம் தெரிவித்துள்ள H. ராஜா தமக்கு தெரியாமல் இந்த கருத்தை பதிவிட்ட முகநூல் நிர்வாகியை நீக்கியுள்ளதாக கூறியுள்ளார். தலைவர்களின் சிலை உடைப்பை பாஜக ஒருபோதும் ஆதரிக்காது என பிரதமர் மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா ஆகியோர் கூறியுள்ளனர். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில்,
பெரியார் சிலையை உடைப்போம் என கூறிய ஹெச் ராஜா தமிழர்களிடம் சகட்டு மேனிக்கு வாங்கி கட்டிக் கொண்டதாக கூறியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், இனி கனவிலும் பெரியார் சிலைகளை அகற்றுவோம் என்ற எண்ணம் ஏற்படக்கூடாது என கண்டித்துள்ளார். இதே எண்ணத்துடன் யாரேனும் மிச்சம் இருந்தால் பெரியார் சிலையை தொட்டு பார்க்கட்டும் என்று மு.க. ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். சிலையை உடைப்போம் என்ற ஹெச் ராஜாவின் கருத்தை ஏற்க முடியாது என கூறியுள்ள அமைச்சர் ஜெயக்குமார், அமைதிக்கு பங்கம் விளைவித்தால் நடவடிக்கை எடுக்க அரசு தயங்காது என எச்சரித்தார். ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இப்போ அமைதியாக இருக்குது தமிழ்நாடு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அப்படி இருக்கிற நிலையில் இந்த ஒரு விஷ விதைகளை தூவி அதன் மூலம் ஆதாயம் தேடுகின்ற அந்த செயலை நிச்சயமாக அம்மாவுடைய அரசு எந்த நிலையிலும் அதை அனுமதிக்காது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தை திசை திருப்பவே பெரியார் சிலை சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். பெரியார் சிலைகளை யாரும் ஒன்றும் செய்திட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரிய கெடு கடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்கடிக்க செய்யும் திசை திருப்பலாகவே நான் இதை உணர்கிறேன். அந்த திசை திருப்பல் இருக்கக்கூடாது. அது நம் கவனம் அதிலிருந்து திரும்ப வேண்டாம். பெரியாரை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அந்த உயரம் ரொம்ப அதிகமானது. பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா இனிமேலாவது கருத்து கூறுவதில் கவனமாக இருக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் அறிவுறுத்தியுள்ளார். இனிமேல் ராஜா இது போன்ற விஷயங்களிலே அவர் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் அடிக்கடி இதுபோல தெரிந்தும் தெரியாமலும் வம்பு தும்புகளிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறார். ஆட்சியில் இருக்கிற காரணத்தினாலே கூடுதலாக தரக்குறைவாக பலரையும் விமர்சனம் செய்கிறார். இந்த போக்கை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆணவத்தோடு பேசிய ஹெச் ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். வன்முறைகளை தூண்டும் வகையில் தொடர்ந்து அவர் இப்படி பேசி வருகிறார். அதன் விளைவாக திருப்பத்தூருடைய பெரியார் சிலையை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இதை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது. பெரியாரின் பெயரில் ஆட்சி நடத்துகிற அதிமுக பெரியாரை கொச்சைப்படுத்திய பெரியார் சிலையை அகற்றுவோம் என்று சொல்லிய ராஜா அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடுக்க வேண்டும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். வன்முறையை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்ட ஹெச் ராஜா மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார். அவர் சிலையாக மட்டும் வாழவில்லை, எங்களை போன்றவர்களின் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த பதவியை வைத்தும், எந்த சக்தியை வைத்தும், எந்த இராணுவத்தை வைத்தும் எங்கள் உள்ளத்தில் இருக்கும் பெரியாரை அகற்ற முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் குறித்து தேதி குறித்தால் பெரியார் தொண்டர்கள் சவாலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். ஹெச் ராஜா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக அரசு அவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனிடையே பெரியார் சிலையை உடைப்போம் என தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டதற்காக ஹெச் ராஜா வருத்தம் தெரிவித்தார். தமது அனுமதியின்றி பதிவிட்ட முகநூல் நிர்வாகியை நீக்கிவிட்டதாக கூறிய அவர் அந்த நிர்வாகி யார் என்பதை கூற மறுத்துவிட்டார். ஏற்கனவே பலர் அந்த மாதிரி செய்திருக்கலாம், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மற்றவர் செய்கிறாருன்னு நம்ம இதில் அந்த மாதிரியாக செய்யக்கூடாதுங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. என்னோட அட்மின் தான் எனக்கு தெரியாமல் பண்ணியிருந்தாலும் கூட அது என்னோட முகநூலில் வந்த காரணத்தால் நான் எனது இதயபூர்வமான வருத்தங்களை தெரிவித்திருக்கிறேன். ஒரு நிமிஷம், யாரையும் புண்படுத்துகின்ற என்னுடைய நோக்கம் அல்ல. அதனால் நான் எனக்கு தெரியாமலே நடந்துவிட்ட விஷயத்திற்கு நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹெச் ராஜாவின் இந்த விளக்கம் நம்பும்படி இல்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சித்துள்ளார். ஹெச் ராஜாவின் கருத்தை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் காலதாமதமாக அவர் விளக்கம் அளித்திருப்பதாகவும் விமர்சித்தார். அவரது மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக கட்சி மேலிடம் முடிவு செய்யும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பெரியாருடைய சிலையை அவமானப்படுத்தியவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து அகற்றி இருக்கிறார். நானே சொல்றேன், இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய விளக்கம் கூட காலதாமதமாகி இருக்குது, காலதாமதமான ஒன்று.
சிலை உடைப்பு சம்பவங்களுக்கு தமது கண்டனத்தை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அந்த செயல்களில் ஈடுபடுவோர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இதேபோல் எந்த ஒரு தலைவர்களின் சிலைகளை உடைக்க பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அந்த கட்சியின் தலைவர் அமித்ஷாவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழகம் மற்றும் திரிபுரா பாஜக தலைவர்களிடம் பேசியுள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். பெரியார் போன்ற தலைவர்களை அவமதிப்பதோ அல்லது அவமதிக்க ஊக்குவிப்பதையோ பாஜக ஆதரிக்காது என பாஜக மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரியார் சிலை விவகாரத்தில் வன்முறை ஏதும் நிகழாமல் தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ் தொடர்ந்த பொதுநல மனுவில் எச் ராஜா தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்தால் தமிழகத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சிலைகளை பாதுகாத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அவசர வழக்காக விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தற்போது நிலவும் அசாதாரண சூழலுக்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டது என்று கேள்வி எழுப்பினார். அப்போது பெரியார் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்திருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் போராட்டத்தை தடுக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். திரிபுராவில் ஆட்சியை பிடித்துள்ள பாரதிய ஜனதா கட்சி பதவியேற்பு முடிவதற்கு முன்பே அங்கிருந்த லெனின் சிலையை இடித்து தள்ளியிருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி அதேபோல தமிழ்நாட்டில் பெரியார் சிலைகளையும் இடிப்போம் என்கிறார் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர்களில் ஒருவரான ஹெச் ராஜா. இந்த சம்பவங்களுக்கு தலைவர்களின் எதிர்வினைகள், இயக்கங்களின் போராட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாரதிய ஜனதா கட்சி லெனின் பெரியார் சிலைகளை குறிவைப்பது ஏன்? லெனினும் பெரியாரும் பாரதிய ஜனதாவை அச்சுறுத்துவது எதனால்? இப்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதாவின் இந்துத்துவா கொள்கைகளும் லெனினின் கம்யூனிசம் மற்றும் பெரியாரின் திராவிட கொள்கைகளும் முற்றிலும் நேர் எதிரானவை. ரஷ்யாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மன்னர் ஜார் தலைமையிலான கொடுங்கோல் ஆட்சியை ஒரு மக்கள் புரட்சி மூலம் முடிவுக்கு கொண்டு வந்தவர் லெனின். பெரியார் இந்து மதத்தின் பெயரால் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களின் சுய மரியாதையையும் உரிமைகளையும் மீட்டு ஒரு சமூக புரட்சியை நிகழ்த்தினார். இந்த இரு தலைவர்களும் மக்கள் அனைவரும் சமம், பிறப்பின் அடிப்படையிலோ பொருளாதார ஏற்றத்தாழ்வின் அடிப்படையிலோ வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்ற கருத்துடன் மக்களை அணிதிரட்டினார்கள். இன்று வரை கம்யூனிச மற்றும் திராவிட இயக்கங்களின் நிலைப்பாடும் இதுதான். ஆனால் பாரதிய ஜனதா வலியுறுத்தும் இந்துத்துவ கொள்கை மக்கள் அனைவரும் சமம் என்பதை ஏற்கவில்லை. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இந்துக்களும் முஸ்லிம்களும் சமம் அல்ல, இந்துவாக இருந்தாலுமே அனைத்து இந்துக்களும் சமமல்ல என்பதும், சாதி அடிப்படையில் இந்து மதம் பல்வேறு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த முரண்பாடுகளை வாழ்நாள் முழுக்க பேசியவர் பெரியார். இந்திய சாதிய அமைப்பு இத்தனை நூற்றாண்டுகளாக இன்னும் நீடித்திருக்க காரணம் இந்து சாதி அமைப்புதான் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியவர். சூத்திரர்கள் என்றும் பஞ்சமர் என்றும் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கும் இந்து மதம் முற்றாக அழிக்கப்பட வேண்டுமென்றும் பேசினார். பெரியாரையும் லெனினையும் இந்துத்துவா இயக்கங்கள் குறிவைக்க இதுதான் காரணம். லெனின் இறந்து 94 வருடங்கள் ஆகின்றன. பெரியார் இறந்து 45 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனாலும் பாரதிய ஜனதாவின் இந்துத்துவா கொள்கைகளுக்கு அவர்கள் இன்றும் சவால் விடுகின்றனர். நீட் உள்ளிட்ட எந்த நுழைவுத் தேர்வுக்கும் ஆதார் எண் கட்டாயமில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மார்ச் 31ஆம் தேதிக்குள் ஆதார் எண் பல்வேறு திட்டங்களுக்கும் அவசியம் என்ற மத்திய அரசின் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆதார் எண் அவசியம் என்று சிபிஎஸ்இ அறிவிப்பாணை வெளியிட்டது. இந்நிலையில் ஆதார் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு முன்பு விசாரணையில் இருக்கும்போது சிபிஎஸ்இ மாணவர்களை எப்படி கட்டாயப்படுத்த முடியும் என்றும் அதன் அறிவிப்பாணையை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜராகிய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் சிபிஎஸ்இ அறிவிப்பாணை குறித்து மத்திய அரசுக்கு எந்த தகவலும் வரவில்லை என்று வாதிட்டார்.
நீட் தேர்வு எழுத ஆதார் அவசியம் என்று சிபிஎஸ்இக்கு உத்தரவிடவில்லை என்று கூறிய அவர், ஆதார் ஆணையம் ஒருபோதும் நீட் தேர்வுக்கு ஆதாரை பயன்படுத்த வேண்டும் என்று சிபிஎஸ்இக்கு எந்த அறிவுறுத்தலும் வழங்கவில்லை என்றார். இதனைத் தொடர்ந்து நீட் உள்ளிட்ட எந்த நுழைவுத் தேர்வுக்கும் ஆதார் எண் கட்டாயம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதாருக்கு மாற்றாக பாஸ்போர்ட், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், வங்கிக் கணக்கு உள்ளிட்டவற்றை காட்டலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. மார்ச் 31ஆம் தேதிக்குள் ஆதார் அட்டை அவசியம் என்ற மத்திய அரசின் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கடைசி நேரத்தில் கால நீட்டிப்பு செய்தால் நிர்வாக ரீதியில் நடைமுறை சிக்கல் மற்றும் மக்களிடம் பதற்றம் ஏற்படக்கூடும் என்று அறிவுறுத்தியுள்ள நீதிமன்றம் கால நீட்டிப்பு பற்றிய அறிவிப்பை முன்கூட்டியே வெளியிட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. 8 மென்றில் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். இருளை நீக்கும் ஒளி விளக்காக பெண்கள் உயர்ந்திட வேண்டுமென மகளிர் தினத்தையொட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வாழ்வில் எதிர்வரும் இடர்களை அஞ்சாமல் பெண்கள் உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என அவர் கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி திமுக தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அரசு நம்பிக்கை வாக்கு கோரிய போது எதிர்த்து வாக்களித்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சென்னை நீதிமன்றத்தில் திமுகவின் கொறடா சக்கரபாணி வழக்கு தொடர்ந்தார். தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் முடிவுற்ற நிலையில் சட்டமன்ற செயலாளர் ஸ்ரீனிவாசன் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்தார். இதனையடுத்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன் நியமனத்தை எதிர்த்த வழக்கில் சபாநாயகர் மற்றும் ஆளுநருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றால் வேறு யாருக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை செயலாளராக சீனிவாசனை நியமித்து மார்ச் 3ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யக்கோரி பேரவையின் கூடுதல் செயலாளர் வசந்தி மலர், இணை செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கு நீதிபதி ராஜா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் சபாநாயகர் மற்றும் ஆளுநரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை மீண்டும் மார்ச் 21ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தலைமை செயலக காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கில் முன்ஜாமீன் கோரிய வெற்றிவேல் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வனின் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களான தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் வெற்றிவேல் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் தொடர்பாக தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது காவலர்கள் தடுத்த போது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. வழக்கு பதிவுக்கு பின் இருவரும் தேடப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி இருவரும் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி குற்றப்பதிவு எண்ணை குறிப்பிடாமல் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை விசாரிக்க முடியாது என்றும் திருத்தப்பட்ட மனு தாக்கல் செய்யுமாறும் அறிவுறுத்தினர். புதிய மனு தாக்கல் செய்யும் வரை கைது நடவடிக்கைக்கு தடை கேட்கப்பட்ட நிலையில் அதனை மறுத்த நீதிபதி விசாரணையை நாளைய தேதிக்கு ஒத்திவைத்தார். மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதிகளில் முதன்முறையாக மணல் குவாரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அணை கட்டப்பட்டு 84 ஆண்டுகள் ஆன நிலையில் முதன்முறையாக மணல் குவாரி அமைக்கப்படுகிறது. காவேரிபுரம் முதல் அடிப்பாலாறு வரை சுமார் 4 கிலோமீட்டர் அளவுக்கு மணல் திட்டுக்கள் இருக்கும் பகுதிகளை கண்டறிந்து அதிக அளவு மணல் இருக்கும் 4 இடங்களில் GPS வரைபட பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆய்வு செய்யப்பட்ட பகுதிகளில் சமதளத்தில் 1 மீட்டர் ஆழத்திற்கும் மேடான பகுதியில் 2 மீட்டர் அளவிற்கும் மணல் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆய்வு அறிக்கை தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விரைவில் ஒப்புதல் பெறப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை பிரமிக்க வைக்கும் அளவிற்கு பிரம்மாண்ட கண்ணாடி மாளிகை அமைக்கப்பட்டுள்ளது. 3000 பூந்தொட்டிகளை கொண்டு இந்த மாளிகை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் உள்ளே கோலியாஸ், பெகோனியா, பிரைமுலாஸ் உட்பட பல வகையான அழகிய கற்றாழை செடிகள், அரிய வகை ஆர்கிட் மலர் செடிகள், வெரணி வகை செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பிரையன் பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு இந்த கண்ணாடி மாளிகை விருந்தளித்து வருகிறது.
சேலம் கமலாபுரம் விமான நிலையத்திலிருந்து வரும் 25ஆம் தேதி மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. தினமும் சென்னையில் காலை 9:30 மணிக்கு புறப்படும் விமானம் 10:50 மணிக்கு சேலம் சென்றடையும். சேலத்திலிருந்து காலை 11:10 மணிக்கு விமானம் புறப்பட்டு 12:10 மணிக்கு சென்னைக்கு செல்லும். ட்ரூஜெட் இயக்கும் இந்த விமான சேவைக்கான கட்டணமாக 1499 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு இணையதளத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து கடந்த 1993 மற்றும் 2006ஆம் ஆண்டுகளில் சில மாதங்கள் மட்டும் விமானங்கள் இயக்கப்பட்டன. உடல்நலம் பாதிக்கப்பட்ட மகனை பார்ப்பதற்கு காவல் உயர் அதிகாரிகள் அனுமதி மறுத்ததாக கூறி காவலர் ஒருவர் பணியை ராஜினாமா செய்துள்ளார். மதுரையை சேர்ந்த பாரதி சென்னை அடுத்த பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மகனை பார்க்க அதிகாரிகள் அனுமதி மறுத்ததாக கூறி அவர் வேலையை ராஜினாமா செய்துள்ளார். பையனை பார்த்துட்டு ஒரு 10 நாள் இருந்து அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் கிளம்பிடுறேன். 10 டேஸ் கழிச்சு நான் மறுபடியும் டியூட்டிக்கு வரேன். பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் முடிஞ்சு டியூட்டிக்கு வரேன். வந்தால் உனக்கு வந்து டியூட்டி கிடைக்க முடியாது, உனக்கு ஆப்ஷன் போட்டிருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணி நிறையா வேலை வச்சிட்டாங்க. நான் எவ்வளவோ பேசி ஒன்றும் வேலைக்கு ஆளை நிறையா வேலை விட்டாங்க. நானும் வேலை எனக்கு ஆசை தான், நிறைய எவ்வளவோ அலைஞ்சு பார்த்தா முடியல. சரி, இவ்வளோ அலைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏன் கஷ்டப்பட்ட பிறகு நம்ம ஏன் இந்த வேலையில் இருக்கணும்? நம்ம சம்பாத்தியம் பண்ணுறது நல்லா இருக்கணுமே, நம்ம பசங்களுக்கு குடும்பத்துக்காக தான். அவங்களுக்கே ஒன்றுனா பார்க்க முடியலன்னா அப்புறம் இந்த வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோம்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக தமிழகம் உட்பட 4 மாநில பிரதிநிதிகள் பங்கேற்கும் கூட்டம் டெல்லியில் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. 6 வாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவது பற்றி ஆலோசிக்க 4 மாநிலங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்திருந்தது. இதில் பங்கேற்பதற்காக தமிழக தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், பொதுப்பணித்துறை செயலர் பிரபாகர் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். மேலாண்மை வாரிய உறுப்பினர்களாக மத்திய அரசு சார்பில் 5 பேரும் 4 மாநிலங்கள் சார்பில் தலா ஒருவரும் நியமிக்கப்பட உள்ளனர். டெல்லியில் ஷரம் சக்தி பவனில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. கர்நாடக மாநிலத்தில் லோக் ஆயுக்தா நீதிபதி கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். லோக் ஆயுக்தா அலுவலகத்தின் உள்ளே புகுந்து நீதிபதி விஸ்வநாத ஷெட்டியை தேஜஸ் சர்மா என்பவர் பலமுறை கத்தியால் குத்தியுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான நீதிபதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவரது உடல்நிலை அபாயக்கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லோக் ஆயுக்தா அலுவலகத்தில் உள்ள பதிவேட்டில் வழக்கறிஞர் என்று கையெழுத்திட்டு உள்ளே சென்ற தேஜஸ் சர்மா திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளார். கைது செய்யப்பட்ட தேஜஸ் சர்மாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புத்த மதத்தினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே கலவரம் ஏற்பட்ட நிலையில் இலங்கையில் சமூக வலைதளங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. தீ வைப்பு சம்பவங்களும் அரங்கேறின. இதில் 2 கொல்லப்பட்டனர். கண்டியை அடுத்த பிற பகுதிகளுக்கு மோதல் பரவிய நிலையில் 10 நாட்களுக்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கும் இலங்கை அரசு இடைக்கால தடை விதித்துள்ளது. நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் இந்தியா திரும்ப விரும்புவதாக அவரது வழக்கறிஞர் ஷியாம் கேஷ்வானி தெரிவித்துள்ளார். இந்தியா திரும்பினால் மும்பையில் உள்ள ஆர்தர் சாலை மத்திய சிறையில் பலத்த பாதுகாப்புடன் தான் அடைக்கப்பட வேண்டும் என தாவூத் இப்ராஹிம் விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். மும்பை குண்டுவெடிப்பு உட்பட பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வரும் தாவூத் இப்ராஹிம் தற்போது பாகிஸ்தானில் இருப்பதாக கூறப்படுகிறது. சீஸ் வகை உணவுகளுக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. உலகின் பல பகுதிகளில் இருந்தும் வந்த ஏராளமான சீஸ் உணவு சமையல் கலைஞர்கள் இதில் பல்வேறு புதுமையான உணவுகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். இந்தியாவின் பன்னீர் சீஸ் ஏராளமானோரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அனைவரும் இந்திய உணவு வகையை விரும்பி சுவைத்து வருகின்றனர். அமெரிக்காவின் விர்ஜீனியாவில் போதையில் இருந்தவர் ஓட்டிச் சென்ற கார் அவர் மீது மோதியது. ஃபர்பக்ஸ் நகர காவல்துறையினர் சாலை விதிகளை மீறி காரை ஓட்டிச் சென்ற இசாக் பொன்சு என்பவரை விரட்டிச் சென்றனர். சிறிது தூரம் சென்றது தான் ஓட்டிக்கொண்டிருந்த காரில் இருந்து போதையில் இசாக் பொன்சு இறங்கினார். தப்பிச் செல்ல அவர் முயன்ற போது அவர் ஓட்டி வந்த காரை மோதியது. கீழே விழுந்த அவரை காயமின்றி காவல்துறையினர் மீட்டனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பொருளாதார ஆலோசகரான கேரிகோன் பதவி விலகியுள்ளார். வர்த்தக கொள்கை தொடர்பாக தேசிய பொருளாதார கவுன்சில் இயக்குநரான கேரிகோனுக்கும் அதிபர் டிரம்பிற்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. இறக்குமதி செய்யப்படும் அலுமினியம் மற்றும் உலோகங்கள் மீது வரி விதிக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்வதை கோரி கோன் விரும்பவில்லை. அதைத் தொடர்ந்து தனது பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார்.
திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்தில் பிரபல திரைப்பட நடிகை ஸ்ரேயா சாமி தரிசனம் செய்தார். நேற்றிரவு திருப்பதி மலைக்கு வந்த நடிகை ஸ்ரேயா திருமலையில் தங்கினார். பின்னர் அதிகாலையில் சுப்ரபாத சேவையில் கலந்து கொண்ட அவர் ஏழுமலையானை தரிசித்தார். தமிழக அரசின் பட்ஜெட் வருகிற 15ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பின்னர் பட்ஜெட் தாக்கலாவதாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஆளுநர் பன்வாரிலால் உரையுடன் தொடங்கியது. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எம்எல்ஏக்கள் பலர் உரையாற்றினர். எம்எல்ஏக்களின் விவாதத்திற்கு ஜனவரி 12ஆம் தேதியன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்து பேசினார். பிறகு சட்டசபை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதியன்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்தார். மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு 15 நாட்களுக்கு பிறகு தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது. இதனால் எப்போது தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. இந்த நிலையில் தமிழக அரசின் பட்ஜெட் வருகின்ற 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தமிழக சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தை வருகின்ற 15ஆம் தேதியன்று சபாநாயகர் தனபால் கூட்டியுள்ளதாக கூறியுள்ளார். அன்று காலை 10:30 மணிக்கு தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அதிமுக கடந்த 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. இதன் பின்னர் இதுவரை 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 15ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. முதல் நாளில் ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் இணைந்து மாநாட்டில் பங்கேற்றனர். இதில் 12 தலைப்புகளின் கீழ் சட்டம் ஒழுங்கு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. 2ஆம் நாள் ஆட்சியர்களுடன் மட்டும் நடைபெற்ற விவாதத்தில் அரசின் வளர்ச்சி திட்ட பணிகள் மக்களிடம் விரைவாக கொண்டு சேர்க்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார். 3வது நாளான புதன்கிழமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் மட்டும் ஆலோசனை நடத்தப்பட்டது. மக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார். மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தூண்டுவோர் குறித்த தகவல்களை சேகரித்து உடனுக்குடன் உயர் அதிகாரிகளுக்கு அவற்றை அனுப்பி அதன் மீது தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். பெருகிவரும் தகவல் தொடர்பு சாதனங்களால் குற்றங்களின் தன்மை மாறி புது வகையான குற்றங்கள் தலைதூக்கி வருகின்றன. குறிப்பாக கணினி வழி குற்றங்கள், சமூக ஊடகங்கள் வழி குற்றங்கள் போன்ற மிக நுட்பமான குற்றங்களை சொல்லலாம். அவற்றை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் காவல்துறையினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள நவீன தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி பதில் வினை புரிய வேண்டும். 3 நாள் மாநாட்டு நிறைவாக காவல்துறை மற்றும் மாவட்டங்களுக்கு 84 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். தொடர்ந்து முதலமைச்சரின் தனிப்பிரிவில் வழங்கப்பட்ட புகார் அடிப்படையில் சிறப்பாக நடவடிக்கை எடுத்த காஞ்சிபுரம், விழுப்புரம், சேலம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் விருது வழங்கினார். இதேபோல் காவல்துறை அதிகாரிகளுக்கும் விருது வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி அருகே மகளை பாலியல் ரீதியாக கிண்டல் செய்த இளைஞர்கள் மீது போலீசில் புகார் அளித்த தந்தை வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். கப்பியரை பேரூராட்சியைச் சேர்ந்த பிரான்சிஸ் என்பவரின் மகளை அதே பகுதியைச் சேர்ந்த அருள் என்பவர் பாலியல் ரீதியாக கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரான்சிஸ் இதுகுறித்து கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் நேற்று இரவு வெட்டுக்காயங்களுடன் பிரான்சிஸ் தனது வீட்டின் அருகே உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்தார். பின்னர் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக 2 பேரை பிடித்த போலீசார் விசாரித்ததில் பிரான்சிஸின் மகளை தாங்கள் கிண்டல் செய்ததாகவும் அதற்கு அவர் போலீசில் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த அவரை கொன்றதாகவும் வாக்குமூலம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான அருளை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். சென்னையில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஒரே வாரத்தில் காவல்துறையைச் சேர்ந்த 2 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். சென்னை அயனாவரம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக சதீஷ்குமார் என்பவர் பணியாற்றி வந்தார்.
புதன்கிழமை அதிகாலை 1:45 மணிக்கு காவல் நிலையத்திற்கு சாதாரண உடையில் வந்தார். அங்கு பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவியிடம் தனக்கு பணி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறி பிஸ்டல் ஒன்றை வாங்கிக் கொண்டு ஒரு வெள்ளைத்தாளில் 4 வரிகள் எழுதி வைத்துவிட்டு வெளியே சென்றார். பின் மீண்டும் உள்ளே வந்தவர் தனது நெற்றிப்பொட்டின் மீது துப்பாக்கியை வைத்தார். பதறிப்போன சிரஞ்சீவி விளையாட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அப்போது சிரஞ்சீவியை நோக்கி துப்பாக்கியை காட்டிய சதீஷ்குமார் விறுவிறுவென வெளியே சென்று காவல் நிலைய நுழைவாயில் அருகே வலது காதுக்கு மேல் தனக்குத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்கிறது காவல்துறை. சதீஷ்குமார் ஒரு வெள்ளைத்தாளில் தனது மரணத்திற்கு யாரும் காரணமில்லை என்று எழுதி வைத்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்னை வந்த சதீஷ்குமாரின் குடும்பத்தினர் சதீஷ்குமார் மரணம் குறித்து முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நைட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நைட்டும் ஃபோனில் பேசினாப்புல, வீட்டுக்கு பேசினாப்புல, வேறு ஒன்றும் ஃபேமிலி பிரச்சனை அந்த பிரச்சனை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அதாவது குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இப்போ வேற ஏதாவது போலீஸ்ல வேற ஏதாவது அழுத்தம் இருக்கு, வேற வேலையில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காரா? அது வரைக்கும் சொல்லிங்க என்னன்னு விசாரிச்சுதான் தெரியும். ஆனால் எங்கள் குடும்ப பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபேமிலி பிரச்சனை கிடையாது. நைட் வரைக்கும் பேசியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரியான சதீஷ்குமார் நேர்மையாக பணிபுரிந்தார் என்றும் பணிச்சுமை காரணமாக அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் அவரது சகோதரர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். கண்டிப்பாக வந்து இது வந்து ஒர்க் ப்ரெஷராக தான் இருக்க முடியும். ஏன்னா வேற ஒரு காரணமும் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, இது வந்து ஒர்க் ப்ரெஷர். அவரோட ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணி அவரோட ஃபோனில் யாரெல்லாம் கால் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 11:45க்கு பின்னாடி அந்த 1:45 சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஃபோன் வந்து அவரோட ட்ரேஸ் அவுட் பண்ணி அதை வந்து நல்ல நேர்மையான முறையில் வந்து நடவடிக்கை எடுத்தால் இதோட உண்மையை வந்து கொஞ்சம் வெளிப்படும். 4 நாட்களுக்கு முன்பு சென்னை மெரினா ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் ஆயுதப்படை காவலர் அருண்ராஜ் என்பவர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஒரே வாரத்தில் 2வது சம்பவமாக சதீஷ்குமார் தற்கொலை செய்து கொண்டது போலீசார் மத்தியில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு பல பெண்களுடன் தொடர்பு உள்ளதாக அவர் மனைவி ஹசின் ஜஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஷமி பல பெண்களுடன் சாட் செய்த விவரங்களை அவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இதனை அடுத்து ஷமியை அணியின் ஒப்பந்த பட்டியலில் இருந்து பிசிசிஐ நீக்கியுள்ளது. கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்ட 27 வயது முகமது ஷமி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவர். இவருக்கு ஹசின் ஜஹான் என்ற மனைவியும் மகளும் உள்ளனர். அவ்வப்போது தமது மனைவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் போடுவது ஷமியின் வழக்கம். முன்பு ஒரு முறை மனைவி படத்தை வெளியிட்ட போது அவர் உடலை முழுக்க மூடும் வகையில் பர்தா அணியவில்லை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இது சமூக வலைதளங்களில் சர்ச்சையும் ஆகியது. இருப்பினும் மனைவிக்கு ஆதரவாகத்தான் ஷமி கருத்து கூறினார். இதனால் இருவரும் அந்யோன்யமாக இருப்பதாகவே கிரிக்கெட் ரசிகர்கள் நினைத்திருந்தனர். ஆனால் ஹசின் ஜஹான் தமது ஃபேஸ்புக்கில் ஷேர் செய்திருந்த ஸ்கிரீன்ஷாட் புகைப்படங்கள் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஹிந்தி, ஆங்கிலம் என 2 மொழிகளிலும் பல பெண்களுடன் ஷமி ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக சாட் செய்துள்ள விவரங்களை ஹசின் ஜஹான் ஷேர் செய்துள்ளார். அதில் ஒருவர் கராச்சியைச் சேர்ந்த விபச்சாரி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல உரையாடல்கள் மிகவும் அந்தரங்க விஷயங்கள் குறித்து பேசியுள்ளதாகவும் காணப்படுகிறது. இந்த ஃபேஸ்புக் பக்கம் இப்போது முடக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த ஹசின் ஜஹான் ஷமியின் காருக்குள் அவருக்கு டெல்லி டேர்டெவில்ஸ் அணி பரிசாக கொடுத்த செல்போன் கிடந்ததாகவும் அதனை எடுத்து பார்த்தபோது இந்த ரகசியங்கள் தெரிய வந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் வெகு காலமாகவே ஷமி, அவரது தாய், சகோதரன் ஆகியோரும் தன்னை துன்புறுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். தம்மை கொலை செய்ய முயன்றதாகவும் மகளுக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்ததாகவும் இனி பொறுத்திருக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே தியேதர் கோப்பை தொடரில் இந்திய ஏ அணிக்காக விளையாட ஷமி இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவுக்கு சென்றுள்ளார். நம்மூர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வரதட்சணை கொடுமையில் இளம் பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பெருமாள் குளத்தைச் சேர்ந்த பத்மாவும் மோகன்ராஜும் காதலித்து 6 மாதங்களுக்கு முன் திருமணம் செய்தனர். மோகன்ராஜ் வேறொரு பெண்ணுடன் செல்போனில் அடிக்கடி பேசுவதை பத்மா கண்டறிந்துள்ளார். இதனிடையே 20 சவரன் நகை, 1 லட்சம் பணம் கேட்டு பத்மா கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நேற்று பத்மா தீக்குளித்து தற்கொலை செய்த நிலையில் மோகன்ராஜையும் அவரது சகோதரர் சீனிவாசனையும் போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் ஓடும் அரசு பேருந்தில் மாரடைப்பால் ஓட்டுநர் உயிரிழந்தார். செங்குன்றம் மாவடி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை ஓட்டுநர் சுந்தர்ராஜ் ஓட்டிச் சென்றார். அப்போது பேருந்து செங்குன்றத்தில் நுழைந்த போது ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கினார். உடனே அவர் பேருந்தை பத்திரமாக நிறுத்தியவுடன் மயங்கி விழுந்து அங்கேயே உயிரிழந்தார். ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிர் தப்பியதாக பயணிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு நாயக்கநேரி காட்டுப்பகுதியில் வனவிலங்கு வேட்டைக்கு சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அசோகன், சத்தோஷ்குமார், அருண்குமார் ஆகிய 3 கைது செய்து பேரணம்பட்டு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடமிருந்து 3 நாட்டு துப்பாக்கி, 2 சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பியோடிய மேலும் ஒருவர் தேடப்பட்டு வருகிறார். சட்டவிரோதமாக மணல் அள்ளி சென்ற லாரி மோதி இறந்தவரின் சடலத்துடன் அவரது உறவினர்கள் 5 மணி நேரம் போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே விண்ணமங்கலம் ஆற்றிலிருந்து சட்டவிரோதமாக மணல் அள்ளிக்கொண்டு அதிவேகமாக சென்ற லாரி 2 சக்கர வாகனத்தில் சென்ற உதயசங்கர் மீது மோதியது. இந்த விபத்தில் உதயசங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த உறவினர்களும் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டாட்சியரும் காவல்துறையினருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.